விவசாயிகள் கால்நடைகளின் உணவு தேவையை பூர்த்தி செய்ய திறந்தவெளி நிலங்களில் மேய்ச்சல் செய்து வருகின்றனர். மேய்ச்சலின் போது வெறிவிலங்கு கடிக்கும் வாய்ப்புகள் உருவாகின்றது. மேலும் வெறிவிலங்கு கடி நோயால் கால்நடைகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதோடு சில சமயங்களில் இறப்பும் கூட நிகழ்கிறது. இதனால் கால்நடை மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிலையங்கள் பல்வேறு விழிப்புணர்வுகளையும் தடுப்பு முறைகளையும் கால்நடை விவசாயிகளுக்கு எடுத்துரைத்து வருகிறது. அந்த வகையில் கால்நடைகளில் வெறிநோயின் தாக்கமும் அதன் தடுப்பு முறைகளும் குறித்து நாமக்கல் மாவட்ட கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை நோயியல் மற்றும் சுகாதாரத்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் ஜி செல்வராஜு அவர்கள் தரும் தகவல்கள். நான் இன்று கால்நடைகளை தாக்கக்கூடிய வெறிநோய் அதை எவ்வாறு தாக்குகிறது, அதை எவ்வாறு தடுப்பது என்று விரிவாக பார்க்கலாம். ரேபிஸ் என்று சொல்லக்கூடிய வெறிநோயானது மனிதர்கள் மற்றும் கால்நடைகளை தாக்கக்கூடிய ஒரு கொடிய நோயாகும். மாடுகள், ஆடுகள், குதிரைகள் மற்றும் நாய்கள் வெறிநோயால் அதிகம் பாதிக்கப்படுகின்றன. வெறிநோயால் பாதிக்கப்பட்ட விலங்குகள் மூலம் மனிதர்களுக்கு நோய் எளிதில் பரவுகிறது. வெறிநோய் பாதிக்கப்பட்டால் அதற்கு தகுந்த சிகிச்சை இல்லை. உலக சுகாதார அமைப்பின்படி வெறிநோயினால் ஆண்டொன்றிற்கு சுமார் 55,000 பேர் இறந்து விடுகிறார்கள். இதில் இந்தியாவில் மட்டும் 20,000 பேர் வெறிநோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். வெறிநோயினால் ஆண்டொன்றுக்கு சராசரியாக 10,000 முதல் 40,000 கால்நடைகள் பாதிக்கப்பட்டு இறந்து விடுகின்றன. இதனால் பண்ணையாளருக்கு மிகுந்த நஷ்டம் ஏற்படுகிறது. வெறிநோயானது லைசா எனப்படும் நச்சுயிரியால் உண்டாகிறது. நோயுற்ற கால்நடைகள் எச்சில், சிறுநீர், பால் மூலம் நோய் அறிகுறிகள் தோன்றுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாகவே நோய்க்கிருமியானது வெளிப்படுகிறது. இந்நிலையிலுள்ள செல்லப்பிராணிகளை, குறிப்பாக நாய்களை, பூனைகள், வனவிலங்கான குரங்கு, நரி, ஓநாய், செந்நாய், கீரிகள் கால்நடைகளை கடிப்பதால் கால்நடைகளுக்கு வெறிநோய் பரவுகிறது. நாய்கள், மாடுகள் வெறிநோயினால் பாதிக்கப்பட்ட பின்பு எச்சில் மூலம் இந்நோய் கிருமியானது எளிதாக வெளிப்படும். நோயினால் பாதிக்கப்பட்ட மாடுகள் பாலை காய்ச்சாமல் குடிப்பதால் நோய் கிருமி எளிதில் தாக்க வாய்ப்புண்டு. எனவே நோயினால் பாதிக்கப்பட்ட கால்நடை தொடுவதோ, குறிப்பாக வாய்ப்பகுதியில் கையை விடுவது, எச்சில் படுமாறு கையாளுவது போன்றவற்றை பண்ணையாளர்கள் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். வெறிநோய் தாக்கிய நாய் மற்ற வனவிலங்குகள் கடித்த 2 வாரத்திலிருந்து 6 மாத வயதுக்குள் கிருமியானது பாதித்து நோய் ஏற்பட வாய்ப்புண்டு. சில சமயம் 3 வருடத்திற்கு மேலாக நோய் அறிகுறிகள் ஏற்பட வாய்ப்புண்டு. உதாரணமாக, நாய் தலைப்பகுதியில் கடித்தால் நோய் அறிகுறிகள் 1 வாரத்திற்குள் தோன்ற ஆரம்பிக்கும். மாறாக பின்னங்கால் பகுதியில் நோய் கடித்தால் நோய் அறிகுறிகள் தோன்ற சில மாதங்கள் அல்லது 1 வருடம் கூட ஆகலாம். நாய் கடித்த இடத்திலிருந்து நோய்க்கிருமியானது மூளையை பாதித்து நோய் அறிகுறிகள் ஏற்படுகிறது. வெறிநோயால் பாதிக்கப்பட்ட கால்நடைகள் தீவனம் எடுக்காமல் மிகவும் சோர்ந்து இருக்கும். முதலில் மெதுவாக தள்ளாடி நடக்கும். குறிப்பாக பின்னங்கால்கள் பின்னிக்கொண்டு தள்ளாடும். பிறகு இறுதியில் படுத்துவிடும். வெறிநோயால் பாதிக்கப்பட்ட மாடுகள் அடிக்கடி கத்திக்கொண்டே இருக்கும். வாயிலிருந்து எச்சில் வடியும். சாணம் போடுவது போன்று முக்கிக்கொண்டே இருக்கும். ஆனால் சாணம் குறைந்த அளவே போடும். இதனால் ஆசன வாய் திறந்தவாறு இருக்கும். சிறுநீர் சிறிது சிறிதாக கழித்து கொண்டே இருக்கும். சில மாடுகள் மிகவும் ஆக்ரோஷமாக சுவர் அல்லது மரத்தின் மீது முட்டிக்கொள்ளும். இந்த அறிகுறிகள் மாடுகள் சினை பருவத்துக்கு வருவது போன்று அறிகுறிகளாக இருக்கும். தண்ணீர் வைத்தால் மாடுகள் குடிக்க முயற்சிக்கும். ஆனால் விழுங்கும் தசைகளில் சதைப்பிடிப்பு ஏற்பதால் விழுங்க முடியாமல், தண்ணீர் கொடுக்க முடியாமல், விழுங்க முடியாமல் இருக்கும். கொட்டாய் விடுவது போன்று வாயை திறந்து மூடும். முகத்தசைகளில் அடிக்கடி வலிப்பு ஏற்பட்டு காதுகளை ஆட்டிக்கொண்டே இருக்கும். இறுதியில் நடக்க முடியாமல் படுத்து இறந்துவிடும். ஆடுகளில் இது போன்ற அறிகுறிகளே காணப்படும். பன்றிகளில் ஆக்ரோஷமான நிலைதான் முதலில் அறிகுறியாக தோன்றும். குதிரைகளில் மாடுகளைப் போன்ற அறிகுறிகள் ஏற்படும். ஆனால் வாயை அடிக்கடி திறந்து மூடிக்கொண்டே இருக்கும். கொட்டாய் விடுவது போல் இருக்கும். வெறிநோயால் பாதிக்கப்பட்ட மாடுகள் கத்திக்கொண்டே இருக்கும். இதனால் விவசாயிகள் சில சமயங்களில் உணவுக் குழலில் அடைப்பு ஏற்பட்டிருக்கும் என்று தவறாக எண்ணிக்கொண்டு மாடுகளின் வாய்ப்பகுதியில் கையை விடுவர். இதனால் வெறிநோயானது மனிதர்களுக்கு எளிதில் பரவிவிடும். எனவே இது போன்ற சில செயல்களை விவசாயிகள் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். தவறியும் வெறிநோயினால் பாதிக்கப்பட்ட விலங்குகளை கையாளக்கூடாது. அப்படி கையாண்டிருந்தால் மருத்துவரின் ஆலோசனைப்படி தக்க சிகிச்சை அளித்துக் கொள்ள வேண்டும். கால்நடைகள், நாய்கள் மற்றும் வனவிலங்குகள் கடிக்காமல் பார்த்து கொள்வதே முதல் நடவடிக்கையாகும். கால்நடைகளை பாதுகாப்பாக இரவு நேரங்களில் கொட்டைகளில் அடைத்து விட வேண்டும். இதனால் நாய்கள் மற்றும் வனவிலங்குகள் கால்நடையை நெருங்காமல் பார்த்து கொள்ளலாம். மேலும் இதில் நாய்களிலிருந்து வெறிநோயானது மாடுகளுக்கு பரவதை முற்றிலும் தடுத்து விடலாம். கால்நடைகள், நாய்கள் கடித்தால் உடனடியாக கால்நடை மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை அளிக்க வேண்டும். வெறிநோயால் பாதிக்கப்பட்ட கால்நடைகளில் இருந்து பாலையோ அல்லது எந்த பொருட்களையாக குடித்திருந்தால் உடனடியாக
அலட்சியம் காட்டாமல் மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை அளிக்க வேண்டும். இதனால் கால்நடைகளிலிருந்து வெறிநோயிலிருந்து பாதுகாக்கவும் மனிதர்கள் மற்றும் கால்நடைகளுக்கு வெறிநோய் வராமல் முற்றிலும் தடுக்க முடியும். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் ஜி செல்வராஜு அவர்களை 09443280682 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.